உயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் என்னுயிரே. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது, கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எல்லாருமே நமக்கு சந்தோஷம் வேணும், சூழ்நிலைகள்லையும் அவர் நம்ம கூட இருக்கணும், நம்மளை வழி நடத்தணுங்கிறது தான் நம்ம ஆசைப்பட்டுட்ருப்போம். இந்த லென்த் டேஸில் கூட நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளுடைய வேண்டுதல், நம்மளுடைய ஒரு இன்டென்ஷன்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் என் கூட இருக்கணும். நிறைய பேர் நிறைய பக்தி முயற்சிகளை இந்த லென்த் டேஸில் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அவருடைய உடனிருப்பை நம்ம உணரணும், அதுக்காக நான் ஒரு சில விஷயங்களை நான் ஒருத்தல் பண்ணுறேன், அந்த ஒருத்தலின் மூலமாக நான் அவரை நான் உணரணும், நிறைய காரியங்கள் நம்ம பண்ணிகிட்ருப்போம். அப்படி தானே? ஸோ இந்த நாளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை பூஸ்டப் பண்ணணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடங்களில் நமக்கு நடந்துட்டுருக்கிற விஷயங்கள் இல்லை நடந்த விஷயங்கள் அதை மட்டுமே நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இனிமேல் இப்படி தான் ஆக போகுது, நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம இருக்க போகிறோம், நம்ம அதுலேயே விழுந்து கிடந்துடுறோம். அதுக்கு அடுத்து நம்மளுடைய கண்களில் நிறைய ஆசீர்வாதங்களோ நிறைய நமக்கு முன்னேற்றமும் தெரிஞ்சால் கூட நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அசிங்கப்பட்டதையும், எங்கேயோ ஒரு இடத்துல துவண்டு போனதையும், எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்தா அந்த விஷயத்துலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வீழ்ந்து போய் கிடந்துருவோம். ஆனால் ஏசப்பா இந்த நாளில் சொல்கிறாங்க பாருங்களேன், எசேக்கியேல் 36:11 உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் 36:11 உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவ்வளோதானே. ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி உன் சூழ்நிலை மாறி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நீ தான் அதை விட்டு கடந்து வராமல் நான் இப்படி இருக்கேனேன்னு எங்கே வீழ்ந்து கிடந்தியோ அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிற. ஸோ இந்த வசனம் உனக்கானது தான். நீ ஆல்ரெடி உனக்கு நற்சீர் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் கடந்து வந்தாச்சு. ஸோ நீ வீழ்ந்து போன இடத்துல நீ இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ இந்த நாளில் அவருடைய உயிர் மூச்சை வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த உலகத்தில் இருந்துகிட்ருக்கோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளை இப்படி உருவாக்கணும், இந்த மாதிரி இப்படி தான் இந்த சூழ்நிலையில் உருவாகணும்னு உருவாக்குனது அவர், உயிர் மூச்சை கொடுத்தது அவர். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எப்படி உயர்வு வரணும், எந்த நேரத்தில் வரணும், ஆல்ரெடி நம்ம சூழ்நிலையை எப்படி அவர் மாற்றிட்டு வர்றாருங்கிறது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அதை குறித்து கவலையோ இல்லை அதை குறித்து நம்ம அவரிடத்துல போராடணுங்கிற அவசியமே கிடையாது குட்டீஸ். அவர் நம்மளுடைய எண்ணங்களுக்கு மேலே நம்மளை குறித்து எண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே நல்லது தான் கொடுப்பாங்கங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஸோ அதுக்காக இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறீங்க. நாங்கள் எவ்வளவோ ஒரு தேவையில்லாத யோசனைகளுக்குள்ளே போய் உங்களை விட்டு விலகி இருந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸை கூட புரிஞ்சிக்க முடியாமல் இருந்துட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. உமது கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய பலன் எங்களுடைய பலவீனத்தை பூரணமாய் நிரப்புறதுக்காக நன்றி கூறி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.